தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ எடப்பாடி கூட்டணி, அங்கிட்டு பார்த்தா டிஎம்கே கூட்டணி ரெண்டும் போட்டிடுறாங்க. என்னை பொறுத்தளவில் நீங்கள் எடப்பாடி கூட்டணி, என்டிஏ கூட்டணி கட்சி அறிவிக்கிற அறிவிப்புகளை நம்பி ஓட்டு போடுங்க. ஏண்டா அவங்க சொல்கிற வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க. ஏண்டா அவங்க மத்திய அரசோட நேரடி கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அத்தனையும் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஎம்கே கூட்டணியை நம்பி அவங்க கொடுக்குற வாக்குறுதியை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க. தெரியும், உங்கள் சமயத்தில் முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றிருக்காங்க என்னன்றது தெரியும். லாஸ்ட் நேரத்தில் ஏதோ 1-2 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துகிற கண்ணோட்டத்திலேயே டிஎம்கே கட்சி செயல்படுது. அதனால் நீங்கள் நம்ம நாடு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு பெரும்பான்மை தொகுதிகள் வெற்றி பெற்று எடப்பாடி ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் அனைவரும் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்க. என்டிஏ கூட்டணி நீங்கள் ஜெயிக்கிற மூலயமா வாக்குறுதிகள், அம்மா நிறைவேற்றிய திட்டங்கள் அனைத்தும் மறுபடியும் கிடைக்கும் மக்களுக்கு. ஜெயலலிதா அம்மையார் பெண்களுக்கு கொடுத்த அனைத்து திட்டங்களும் திரும்ப வந்துடும். இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா பார்த்துங்க, மூளைக்கு ஒயின் ஷாப்பு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. போன ஆட்சியில் அம்மா அவர்கள் 500 ஒயின் ஷாப் கடையில் இழுத்து அடைச்சாங்க. ஆனால் இப்போ நம்மால் அந்த ஒயின் ஷாப் வச்சு பேசி தான் ஆட்சிக்கே வந்தார். எங்கே பார்த்தாலும் மதுன்னு சொல்லி பேசி ஆட்சிக்கு வந்தார். மதுவை அறவே ஒழிப்போம்னு சொன்னார். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ எங்கே பார்த்தாலும் மணமகிழ் மன்றம் என்ற பேரில் மதுக்கடையில் எண்ணிலடங்கா கடைகள், அதுவும் 4 வழிச்சாலை இதுனா அறியல எவ்வளோ கடைகள் உங்களுக்கே தெரியும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க தாய்மார்கள் என்ன பாடுபடுகிறாள் என்று அந்த தாய்மார்களின் நலன் கருதி அம்மா அவ்வளோ திட்டம் தாய்மார்களுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமையில் வரும் பொழுது மூளைக்கு இங்கிட்டு இந்த திராவிட கட்சிகள் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு அந்த பிள்ளைகளின் கவனத்தை திசை திருப்பி அவளுக்கு மதுப்பழத்துக்கு ஆளாக்கி நாடே சீர்குலைந்தது காரணம் இந்த டிஎம்கே ஆட்சின்னு நல்லா கருத்தில் கொண்டு உங்கள் ஓட்டை என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்க. மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். இந்த நாடு, தமிழ்நாடு ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு போகும். உதாரணத்துக்கு இப்போ ஆந்திரா பார்த்துக்குங்க. ஆந்திராவில் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடு எந்த அளவுக்கு மத்திய அரசிடம் நிதி வாங்கி எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள். எப்பயுமே மத்திய அரசோட ஒத்துழைப்பில் இருந்தால் தான் நம்ம கேட்குற நிதி கிடைக்கும். நம்ம மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற முடியும். இப்போ டிஎம்கே ஆட்சி என்ன தான் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களால எதையும் நிறைவேற்ற முடியாது. மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் இருக்கும். இவங்க செய்கிற செயல்களுக்கு இவங்க கேட்குற நிதிகள் கிடைக்காது. அதனால் நீங்கள் எடப்பாடியாருக்கு வாக்களிச்சிங்கன்னா எடப்பாடியார் கேட்காமலே வரும் நிதி, மத்திய அரசிடமிருந்து வரும். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் நிறைவேற்றப்படும். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்து தெரிந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.